everyone, this is Jasmine. இப்போ நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NEBOSH IGC எக்ஸாம்ஸோட ரீவேல்யூஷன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரீவேல்யூஷன்னாலே நம்ம நார்மலாக எக்ஸாமுக்கு எப்படி காலேஜ் டேஸில் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த NEBOSH எக்ஸாமுக்கும் பே பண்ணி அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் IG1 IG2 எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. ஒரு 2 மாதம் கழித்து உங்களுக்கு ரிசல்ட் வருது. இந்த ரிசல்ட்டில் நீங்கள் ஃபெயில் ஆகிருக்கீங்க அல்லது இந்த ரிசல்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீவேல்யூஷனுக்கு போகலாம். ஸோ இதை EAR அப்படின்னு சொல்லுவாங்க, Enquiries About Results. இது போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு IG1 இருக்குது, ஒரு 43 இல்லை 44 மார்க்கில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ரீவேல்யூஷன் போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது, போனால் பாஸ் ஆகலாமோ அப்படின்னு. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு NEBOSHக்கு ஒரு இமெயில் அனுப்பணும், info@nebosh.org.uk. ஸோ இந்த இமெயில் ஐடியில் நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா மார்க்ஸ் பிரேக் டவுன் கேட்கணும். ஸோ உங்கள் லேர்னர் நம்பர், லேர்னர் டீட்டெயில், லேர்னிங் பார்ட்னர் டீட்டெயில், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு NEBOSHக்கு இமெயில் அனுப்பணும். NEBOSHல இருந்து உங்களுக்கு மார்க்ஸ் பிரேக் டவுன் வந்ததும் நீங்கள் எழுதின பேப்பரில் இந்தந்த ஆன்சருக்கு எத்தனை மார்க் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவாங்க. ஸோ அது ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல மார்க்ஸ் போயிருக்குன்னு தெரியும். உங்கள் பேப்பரை நீங்கள் ரெஃபர் பண்ணுறப்போ எதனால் மார்க்ஸ் போச்சுன்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக ரீவேல்யூஷனுக்கு போகலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் டைமிங் பார்த்திங்கன்னா 20 டேஸ் தான். இந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறதுக்கான டைமிங் 20 டேஸ் மட்டும்தான். ஸோ ரிசல்ட் வந்த 20 டேஸ்க்குள்ளே இந்த ப்ராசஸை முடிச்சிடணும். ஸோ ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்க நான் கண்டிப்பாக ரீவேல்யூஷன் போக தான் போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் NEBOSH பேஜுக்கு வாங்க. அவங்களோட வெப்சைட் www.nebosh.org.uk. ஸோ அதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். அங்கே போனீங்கன்னா ரைட்டில் சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கும், சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் EAR அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போது என்கொயரிஸ் அபவுட் ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அங்கே EAR அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் லேர்னரோட டீட்டெயில்ஸ், லேர்னிங் பார்ட்னரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த டீட்டெயில்ஸை என்டர் பண்ணதும் நெக்ஸ்ட்டு பேஜ்க்கு போகும். அப்புறம் அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ், நீங்கள் எழுதின எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது என்ன பேப்பர், IG1 IG2 NEBOSHோட என்ன குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதும் நீங்கள் ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க NEBOSHக்கு. அந்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க, பேமெண்ட் லிங்க்கு. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சு 40 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டும் ரீஃபண்ட் கிடச்சிரும். ஸோ எப்போவுமே ரீவேல்யூஷன் போகிற முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க. ரீவேல்யூஷன் போனால் உங்கள் மார்க்ஸ் குறையவும் செய்யலாம், அப்படியேவும் இருக்கலாம். அப்படின்னா உங்கள் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. ஒன்லி நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான், அதாவது 40 மார்க்ஸில் இருந்து 45 மார்க்ஸ் கிடச்சி பாஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பேப்பரை வாங்கி பாருங்கள். ஓகே, ரீவேல்யூஷன் போடலான்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னா ரிசல்ட் வந்து வித்தின் 20 டேஸ்க்குள்ளே ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும், அது மூலமாக பே பண்ணி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணால் 40 ஒர்க்கிங் டேஸில் ரிசல்ட் வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.